நமது கொள்கை பரப்பு செயலாளர் அன்பு நண்பர் திரு கோபி அவர்களை பேச அழைக்கிறேன். சுருக்கென்று நறுக்கென்று பேசுவார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே என்ற பாவேந்தரின் வரிகளுக்கு ஏற்ப சாதி மதங்களால் பிரிந்து கிடந்த தமிழரை தமிழால் ஒருங்கிணைக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய கண்டன பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அத்தனை தாய் தமிழ் உறவுகளுக்கும் எனது புரட்சி வணக்கம். அன்பிற்குரியவர்களே, நாம் தமிழர் கட்சி ஒரு பகுதியிலே கண்டன பொதுக்கூட்டத்தை நடத்துகிறது என்றால் அந்த பகுதியிலே இருக்கிற பிரச்சனைகள் தீர்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். நாம் தமிழர் கட்சி என்பது கண்டன பொதுக்கூட்டங்களை போட்டுவிட்டு சென்று விடுகிற கட்சி அல்ல. நாம் தமிழர் கட்சி என்பது கண்டனங்களை தெரிவித்து அந்த செயல்களை முடித்துவிட்டு திரும்புகிற கட்சி. அதனால்தான் நாம் தமிழர் கட்சியை கண்டாலே இந்த திராவிட கட்சிகள் குலை நடுங்குகின்றன. இதுவரைக்கும் 1000 ஆண்டுகள் இந்த தமிழினம் அடிமைப்பட்டு கிடந்தது. ஒரே ஒரு வீரன், ஒரே ஒரு மாவீரன் 12 நாடுகளை கதறவிட்டான். அந்த வீரனுடைய குழந்தைகள் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள். அந்த வீரனுடைய தம்பிதான் நமது அண்ணன் செந்தமிழன் சீமான், அவருடைய தம்பிதான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். அன்பிற்குரியவர்களே, 55 ஆண்டுகளாக இந்த திராவிடம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மீஞ்சூர் பகுதியிலே சுற்றி பாருங்கள், இந்த கடை தெரு வீதியிலே ஒரு கழிப்பிடம் கூட இல்லை. இதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை. 55 ஆண்டுகள், ஏறத்தாழ 55 ஆண்டுகளை இந்த திராவிட கட்சிகள் ஆண்டு விட்டன. ஆனாலும் கூட இந்த பகுதியிலே ஒரு சாலை கூட சரியாக இல்லை. குறிப்பாக சொல்ல போமானால் இங்கே ஒரு ரயில் நிலையம் இருக்கு. அந்த ரயில் நிலையத்தை கடப்பதற்கு 4 மணிக்கு மேலாக, குறிப்பாக 4 மணிக்கு மேலாகவும் காலையில் 8 மணி அளவிலும் மக்கள் படுகின்ற அவதியை, மக்கள் படுகின்ற துன்பத்தை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. அதை இந்த பகுதியிலே இருப்பவர்கள் நன்கு அறிந்திருப்பார்கள். திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சியிலே எல்லாம் சரியாக செய்கின்றோம், விரைந்து செய்கின்றோம் என்று சொல்லிக் கொண்டு திரிந்து கொண்டிருப்பவர்களே, கிட்டத்தட்ட பல ஆண்டுகளை கடந்தும் இந்த ரயில்வே மேம்பாலம், மீஞ்சூர் பகுதியில் உள்ள ரயில்வே மேம்பாலம் அமைத்து தரப்படவில்லை. இங்கே பல விபத்துகள், பல உயிர்கள் இங்கே கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் யாரு? திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல் ஆட்சி என்று பேசி எதுவும் செய்யாத வக்கற்ற இந்த ஆமை மாடல் ஆட்சி. ஆமை கூட கொஞ்சம் வேகமா நடக்கும். ஆனா இந்த திராவிட மாடல் ஆட்சி வாய்ப்பே இல்லை. மக்களுக்கான சிந்தனை என்பது இவர்களுக்கு சற்றும் இல்லை. ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பே இவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் வந்துவிட்டால் தேனாரும் பாவாரும் ஓடுனா. ஆனா மிக்ஜாம் புயல்ல தேனாரும் ஓடல, பாவாரும் ஓடல. மக்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வரணும், மொட்டை மாடிக்கு வரணும். அவர்களை நாம் கேட்டோம், ஏங்க இப்படி 55 ஆண்டுகளை நீங்கள் நிறைவு செய்து விட்டீர்கள்? நாங்கள் திராவிட கட்சிகளான திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் மாறி மாறி வாக்குகளை செலுத்தி விட்டோம். இன்னும் கூட மழை என்றால் சென்னையில மொட்டை மாடிக்கு சென்று கொண்டிருக்கிற நிலையில் தான் இந்த சென்னை வாசிகள் இருக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் கேட்டோம். நீங்களும் நிதியினை ஒதுக்குகிறீர்கள். என்ன நிதி ஒதுக்குறீங்க? நாங்கள் காவல் அமைக்கிறோம், நீர் வைத்தன்மை சரி செய்கிறோம், நீங்கள் நிதிகளை ஒதுக்குகிறீர்கள். வருடத்திற்கு குறைந்தபட்சம் 4000 கோடி அளவுக்கு ஒதுக்குறாங்க. 4000 கோடி அளவிற்கு ஒதுக்கியும் கூட இன்னமும் கூட மக்கள் வெள்ளத்தில் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கான், வெள்ளத்தில் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவர்களுக்கு ஒரு 6000 ரூபாய், 6000 ரூபாய அந்த வெள்ள நீர் வடிந்ததுக்கு பிறகு கொடுத்துட்டா அவன் அடுத்தது வாக்கு செலுத்துவான்னு நினைக்கிறான். இப்படி போன்ற ஒரு மதமை எங்காவது இருக்குமா? ஒரு மான தமிழ் மகன் தன்னுடைய பழைய நினைவை இழந்து, சுய நினைவை இழந்து வாழ முடியுமா? நீ வாக்கு செலுத்தும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த புயலிலே, அந்த மழையிலே, அந்த வெள்ளத்திலே நீ பாதித்தது உனக்கு நினைவுக்கு வரவில்லையா? எம்ஜிஆர் வேட்டியை கட்டி நடந்தார் தண்ணீரில், கலைஞர் வேட்டி கட்டி நடந்தார், இன்று ஸ்டாலின் நடக்கிறார்.
நாளை இன்னொருத்தர் நடக்கிறது காத்துட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின். அரசியல் வருவது அரசியல்ல திமுக சொன்னாரு, ஸ்டாலின் என்ன சொன்னாரு? என் குடும்பத்தில் என்னை தவிர வேற யாரும் வரமாட்டாங்க, என்னுடைய மகனோ மருமகனோ யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்ன. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? இன்னைக்கு நிலைமை என்ன? துணை முதல்வர் ஆக்குவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். விட்டா முதலமைச்சர் ஆக்குவதற்காக துடித்துக்கிட்டு இருக்கா. இது போல ஒரு பொய்யர்களை, இது போல ஒரு புரட்டுவாதிகளை நீங்கள் எப்படித்தான் வாக்கினை செலுத்தி நீங்கள் சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் அனுப்புறீங்க? எப்படி அனுப்புறீங்க? ஒரு சுய நினைவு இல்லையா? மக்களுக்கு தன்மானம் இல்லையா? தன்மானத்திற்காக உயிரையே கொடுத்த ஒரு இனம் 500 ரூபாய்க்காக வேலை போய்கிட்டு இருக்கு. வெறும் 500 ரூபாய் தான். இங்க இருக்கிற மக்கள் இங்க பாருங்க, ஆட்டோ ஓட்டுநர் இருக்காரு, இங்கே கூலி வேலை செய்கின்ற தொழிலாளிகள் இருக்காங்க, துப்புரவு தொழிலாளிகள் இருக்கின்றாங்க. ஆனாலும் கூட அவர்கள் யாரும் இங்க இருக்கிற அரசு பள்ளியில தன்னுடைய பள்ளியில குழந்தைகளை சேர்ப்பதற்கு விரும்பல, தனியாரை நோக்கி நகர்கிறார்கள். மக்களினுடைய வரிப்பணம் பல்லாயிரக்கணக்கான கோடிகள் ஒரு ஆண்டிற்கு கல்விக்காக ஒதுக்கப்படுகிறது. நம்முடைய வரிப்பணம் ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்படுகிறது. ஆனாலும் கூட ஒரு அடித்தட்டில் இருக்கிற மக்கள் கூட தன்னுடைய பிள்ளைகளை அரசு பள்ளிகளை சேர்க்க விரும்பவில்லை என்றால் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளுடைய நிலைமை என்ன? அதே போலத்தான் அடித்தட்டில் இருக்கிற ஒரே ஒரு ஏழை பாமரன் கூட தன்னுடைய வைத்தியத்தை, தன்னுடைய மருத்துவத்தை தனியார் மருத்துவமனையில் பார்க்க விரும்புகிறானே தவிர அரசு நடத்துகிற மருத்துவமனைக்கு வர பயப்படுறான். ஏன் வர பயப்படுறான்? காலுக்கு ஆபரேஷன் வந்தா உயிரையே சாகடிச்சிடறானுங்க. ஒரு பாட்டி கேட்கிறாங்க சுகாதாரத்துறை அமைச்சர், ஐயா இங்க எனக்கு மருத்துவம் சரியா கொடுக்கல, அதனால நான் இனிமேல் உங்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டேன்னு திமுக அமைச்சரை பார்த்து கேட்கிறாங்க. அதுக்கு மா சுப்பிரமணியன் சொல்றாரு, என்ன சொல்லிருப்பாரு நினைக்கிறீங்க? ஓட்டு ஒண்ணு எங்களுக்கு தேவையில்லை, அது போட்டியில சின்னியா பூட்டிக்க. அப்படி ஒவ்வொரு வாக்காளர்களும் போட்டியில் வைத்து பூட்டி விட்டால் திமுக ஆட்சிக்கு வருமா? திமுக ஆட்சி ஆள முடியுமா? அன்பிற்குரியவர்களை சுய சிந்தனை என்பது வேண்டும். மறப்பது மக்களின் இயல்பு, ஆனால் அதை நினைவுபடுத்துவது போராளியின் கடமை. நாம் தமிழர் கட்சியில் இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் போராளிகள். அதனால்தான் பழையதை உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறோம். நீங்கள் நினைவு கூர்ந்து மக்கள் எப்பொழுதும் ஒன்றை சிந்தித்தாக வேண்டும். நம்முடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் நாம் தான் காரணம். நாம் இப்பொழுது என்ன ஆட்சியில் இருக்கோம்? மக்கள் ஆட்சியில் இருக்கோம். மக்கள் ஆட்சினா என்ன? மக்களால் மக்களுக்காக மக்களை தேர்ந்தெடுக்கிற ஆட்சி தான் மக்களாட்சி. ஆனா இந்த திமுக பாருங்க, மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறா. ஆனா யாரை தேர்ந்தெடுக்கிறா? ஒரு அரசனின் கீழ் இருக்கிற அடிமையை போல தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை கொண்டு வந்தாலும் கூட அவன் திரும்ப திரும்ப திமுகவை சார்ந்தவர்கள் அந்த குடும்பத்திற்கே வாக்கு செலுத்துகிறான். இங்கே ஒரு பறையர் கட்சியை ஆரம்பித்தார் என்றால் அவரை பறையர் என்று பிரித்து வைக்கிறான். ஒரு வன்னியர் கட்சி ஆரம்பிச்சு தமிழருக்காக உழைக்க வேண்டும் என்று நினைத்தால் அவரை வன்னியர் என்று பிரித்து வைக்கலாம். ஒரு நாடார் இந்த மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று கட்சி ஆரம்பித்தால் அவர் நாடார் என்று பிரித்து வைக்கிறார். ஆனால் தெலுங்கர்கள் இங்கு வந்து திராவிடர்கள் என்று ஒரு கட்சி அமைச்சா அந்த எல்லா தமிழும் ஓடி போய் முட்டி மோதி வாக்கு செலுத்துறார். இவர்கள் யார் என்று இன்னமும் கூட நாங்கள் படிப்பனைகளை உங்களுக்கு தந்து கொண்டிருந்தும் கூட நீங்கள் சிந்திக்கவே மறுக்கிறீர்கள். விஜயநகரத்தின் எச்சம், விஜயநகரத்தின் மிச்சம் தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. திராவிடர்கள் திராவிடர்கள் என்ற பெயரில் தமிழர்களை தெலுங்கர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் கூட இந்த உண்மையை புரியாது தமிழர்கள். தமிழர்கள் இந்த திராவிடர்களுக்கு வாக்கு செலுத்துவது என்பது தமிழர்களுக்கு வந்த இலக்கு. இந்த அடிமை சங்கிலியை உடைத்து எரிந்து ஒரு தமிழருக்கான உணர்வு மிக்க அரசியலை, தமிழர்களின் உரிமை அரசியலை இந்த நிலத்தில் படைக்க வேண்டும் என்றால் 13 ஆண்டுகளை கடந்தும் தத்துவத்திலும் கொள்கையிலும் கோட்பாட்டிலும் சற்றும் வழுவாது மக்களுக்காகவே உழைக்கிற, மக்களுக்காகவே என்றும் சிந்தித்துக் கொண்டிருக்கிற நமது அண்ணன் செந்தமிழின் பின்னால் ஒன்று சேருங்க. நமக்கு கடைசியாக ஒரு பேராயுதம் கிடைத்திருக்கிறது, அது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அவரையும் விட்டுவிட்டால் இந்த தமிழினத்திற்கு நாதி கிடையாது. தமிழருக்கு என்று ஒரு தேசம் கிடைத்திருக்கும், இலங்கையிலே தமிழருக்கு என்று ஒரு இடம் கிடைத்திருக்கும். உலகை ஆண்டவன் தமிழன். நாம் படிக்கிறோம், சோழர்கள் யானைகளை கடலில் கொண்டு சென்று கப்பலிலே கொண்டு சென்று போரிட்டார்கள். அவர்கள் பல நாடுகளை வென்று முடித்தார்கள். அவர்களுடைய வீரம் உலகம் எல்லாம் புகழப்பட்டது என்றெல்லாம். ஆனால் இந்த உலகையே ஆண்ட தமிழனுக்கு இந்த இந்திய பெருநிலத்திலே ஒரு கையளவு நிலம் தான் இருக்கு. இந்த உலகத்தில் ஒரு நாடு இல்லை. உலகத்தில் சிறு சிறு தேசங்கள் எல்லாம், குட்டி குட்டி தேசங்கள் எல்லாம் ஒரு நாடை அடைந்து தன்னுடைய மொழியை, தன்னுடைய பண்பாடை, தன்னுடைய கலாச்சாரத்தை பாதுகாப்பாக வச்சிருக்கா. ஆனா
பல இலக்கண இலக்கியங்களை பெற்றிருக்கிறோம் தமிழர்கள். உலக புதுமையான திருக்குறளை பெற்றிருக்கிறோம். நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, 18 பரிபாடல், கலித்தொகை என பல்வேறு இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் கொண்ட நூல்களை எல்லாம் பெற்றிருக்கிறோம். இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு தமிழினம், ஒரு பெரும் சக்தி இன்னமும் கூட ஒரு கட்சிக்கு அடிமையா இருக்குதுன்னா இது எப்பேற்பட்ட இழிவு, எப்பேற்பட்ட இருக்கு. இனியேனும் இந்த திராவிட மாயைக்குள் இருந்து இந்த தமிழன் வெளிவந்து தமிழனுக்காக உழைக்கிற, தமிழனுக்காகவே வேர்வை சிந்துகிற, தமிழனுக்காகவே இருக்கிற நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கணும். திமுக சொன்னது இதுவரைக்கும் இஸ்லாமியர்களை சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் என்றுதான் திமுக வர்ணித்துக் கொண்டிருந்தது. நாங்கள் சிறுபான்மையினருக்காக போராடுகிறோம், சிறுபான்மையினருக்காகத்தான் வாழுகிறோம். சிறுபான்மையினரே எங்களுடைய பெரும் வாக்கு, அவர்கள் எங்களை தவிர யாருக்கும் செல்ல மாட்டார்கள், யாருக்கும் வாக்களிக்க மாட்டார்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு திரிகிறார். ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பு என்ன சொல்றான்? நாங்கள் இஸ்லாமிய கைதிகளை எல்லாம், இஸ்லாமிய சிறைவாசிகளை எல்லாம் விடுதலை செய்து விடுவோம் என்று பிதற்றுகிறார், போய் உழைக்கிறார். அதை நம்பி நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களும் அவர்களுக்கு வாக்கு செலுத்துகிறார்கள். ஆனால் ஆட்சி அதிகாரத்தை பிடித்த பின்பு என்ன சொல்றா? இஸ்லாமியர்கள் இன்னும் குண்டு வைக்கும் மனநிலையில் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் இன்னும் வன்முறையாளர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு மட்டும் நாங்கள் விடுதலை அளிக்க முடியாது என்று சொல்றா. ஏன் சொல்றா? ஏனென்றால் இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய தலைவர்களின் பின்னால் இருக்கிறீங்க. இஸ்லாமியர்கள் சிந்தித்து வாக்களிக்க கூடியவர்கள், அறிவுசார் இனம் தான் இஸ்லாமியர்கள். அவர்கள் தமிழ் இனத்தின் ஒரு பகுதிதான். மதம் என்பது வேற்று நாட்டிலிருந்து வந்திருக்கலாம், ஆனால் இஸ்லாமியன் இந்த நிலத்திலே வாழ்கிறார், இந்த நிலத்தின் பூர்வகுடியவன் என்று உரைத்தவன் நமது அண்ணன் செந்தமிழன் சீமான். இன்னமும் கூட இந்த இஸ்லாமிய தலைவர்களை நம்பி இஸ்லாமியர்களுக்காக வழங்கப்படுகிற 1-2 சீட்டுகளுக்காக திமுகவின் அதிமுகவின் பின்னாலும் இந்த இஸ்லாமியர்கள் திரள்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, சிந்தித்து பாருங்க. இந்த நிலத்தில் இஸ்லாமியர்களுக்காக 10க்கும் மேற்பட்ட சீட்டுகளை நம்ம அண்ணன் கொடுத்திருக்கிறார். 10க்கும் மேற்பட்ட சீட்டுகள். அது மட்டும் இல்ல, நாங்கள் சமூக நீதி கட்சி, பெண் உரிமை பேசுகின்ற கட்சி என்றெல்லாம் சொல்லி திரிந்து கொண்டிருக்கிற கட்சிகள் செய்யாத புரட்சியை இந்த நேரத்திலே நம்ம அண்ணன் செந்தமிழன் செய்து கொண்டிருக்கிறார். கலைஞர்களிடம் கேட்டபொழுது சொன்னாராம், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படுறாமா என்று. ஆனால் தாழ்த்தப்பட்டவன் இல்லை, பொது தொகுதியில் அவன் ஆசைப்படுகிற தகுதி அவனுக்கு உண்டு. அவன் தாழ்த்தப்பட்டவன் இல்லை, அவன் என் இனத்தை சார்ந்தவன், என் மொழியை சார்ந்தவன், அவன் என் உடன் பிறந்தவன் என்று அனைத்து மக்களுக்கும், ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, தனி தொகுதியாக அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது மட்டுமல்லாமல் பொது தொகுதியிலும் மிகையான அளவிற்கு கொடுத்து அழகு பார்த்தவன் நமது அண்ணன் செந்தமிழன் சீமான். நண்பிற்குரியவர்களே, சிந்தித்து பாருங்க. வேங்கை வயல்ல ஒரு பிரச்சனை, தண்ணீர் தொட்டியில் மலம் கழிக்கிறான். தமிழ்நாடு அரசு காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் ஸ்டாலின் வச்சிருக்காரு. ஓராண்டுகளை தாண்டிடுச்சு. ஓராண்டுகளை தாண்டியும் கூட இன்னமும் அவரை கண்டுபிடிக்க முடியல. யார் அந்த தொட்டியில மலம் கலந்தாலும் கண்டுபிடிக்க முடியல. இதே ஸ்டாலினுடைய வீட்டில் அவர் குடிக்கிற தண்ணீரில் மலத்தை கலந்திருந்தா 1 வருட காலம் அவர் நேரம் செலவழிச்சிட்டு இருப்பாரா? இன்னமும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா? இல்ல, உடனே அதற்கான தீர்வு கிடைத்திருக்கும். ஆனால் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன் ஒருவனுடைய குடிக்கிற தண்ணீரில் மலம் கலந்தும் இன்னமும் கூட இந்த நிலத்திலே அவர்களுக்கான அங்கீகாரம், உரிமைகள் வழங்கப்படாமல் இருக்கும் போது, அன்பிற்குரிய பட்டியல் சமூக சொந்தங்களே, சிந்திப்பா வாருங்க. ஒரே ஒரு வாக்கு கூட, பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரே ஒரு வாக்கு கூட திமுகவிற்கு சென்றது என்றால் அது நீங்கள் உங்கள் சமூகத்திற்கு செய்கின்ற பெரும் பாவம். நீங்கள் ஒரே ஒரு வாக்கை செலுத்தினால் கூட உங்களுடைய பாவம் தான் அது. நீங்கள் யார் பின்னால் நிற்க வேண்டும்? உங்களுக்காகவே உழைக்கிற, உங்களுக்காகவே எந்நேரம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமான் பின்னால் தான் நிக்கணும். அதை விட்டுட்டு இன்னமும் கூட உங்களை 2 சீட்டுக்கு கொண்டு போய் அடகு வைப்பவர்கள் பின்னால் நின்றுகிட்டு இருக்கீங்க. 2 சீட்டு தான், இல்ல 3 சீட்டு. 3 சீட்டுகளுக்காக உங்களை அடகு வைப்பவர்களுக்கு பின்னால் நீங்கள் நிற்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு பல தொகுதிகளை கொடுத்து அழகு பார்த்து உங்களை மேன்மையாக செய்ய வேண்டும் என்று எண்ணுகிற ஒரு தலைவனை எப்படி கைவிடுறீங்க? விஜயகாந்த் இருந்த போது அந்த நாடே எழுந்தது, தமிழ்நாடே எழுந்தது, இது போல ஒரு தலைவன் கிடைக்க மாட்டானா என்று.
ஆனால் அதை விடவும் ஒரு படி மேலான தலை சிறந்த தலைவன், மக்களுக்காக உழைக்கிற, மக்களை பற்றிய எந்நேரமும் சிந்திக்கிற ஒரு தலைவன் உங்கள் கிட்ட இருக்கா. அவரை நீங்கள் விட்டு விட்டால் இந்த வரலாற்று பெருந்துயரம் என்பது நிகழ்ந்துவிடும். இந்த இனம் கடைசி வரை அடிமைப்பட்டு சாகும். தமிழ் இனம் என்பது மீட்சி என்பதே இல்லாமல் போகும். தமிழ் இனம் இருந்ததற்கான சான்றே இல்லாமல் அழித்து ஒழிக்கப்படும். தமிழர் நிலத்தில் தமிழன் ஆட்சி என்பது என்ன பிழை இருக்கிறது? கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவன் ஆளுகிறார். தெலுங்கினத்தை சார்ந்தவன் ஆளுகிறார். தெலுங்கானாவை மலையாள தேசத்தை ஆளுகிறார். அதுபோல தமிழன் மட்டும் ஏன் தமிழீழத்தை ஆள முடியவில்லை? ஏனென்றால் தமிழன் திராவிடம் என்கிற சிலந்தி வலைக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறார். திராவிடம் என்கிற சிலந்தி தமிழன் என்கின்ற உயிரை குடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழனுடைய ரத்தத்தை உறிஞ்சுகிற அட்டை பூச்சிதான் திராவிடம். திராவிடம் தான் சொல்லுவாங்க தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு என்று. இந்த மொழிகளை சார்ந்தவர்கள் எல்லாம் திராவிட குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று வரையறுத்து சொல்ல நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அன்பிற்குரியவர்களை, நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிடன் கன்னடன் தண்ணீர் தர மறுக்கிறார். திராவிட தெலுங்கன் தண்ணீர் தர மறுக்கிறார். திராவிட மலையாளி தண்ணீர் தர மறுக்கிறார். ஆனால் தமிழன் மட்டும் அந்த நிலத்திற்கு எல்லாம் மின்சாரத்தை கொடுத்து அவர்களுடைய இல்லத்திலும் சரி, அவர்களின் நாட்டிலும் சரி ஒளியை ஏற்றுகிறார். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அவன் அறத்தின் வழி நின்றவன். அதனால்தான் அனைத்தையும் பொது உடைமையாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறார். ஆனால் அத இளிச்சவாயத்தனம்னு நீங்க நினைச்சிருக்க கூடாது. நினைச்சிருக்க கூடாது. எங்கள் தமிழ் இந்த நூற்றாண்டிலே, இந்த உலகத்திலே ஒரு தலை சிறந்த மொழி. இந்த மொழி போல எந்த ஒரு மொழியும் இதுவரை இருந்ததில்லை என்று பல அறிவியலும் தமிழ் மொழி ஆராய்ச்சியாளர்களும் கூறி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒன்றுமில்லை, ஒரு மொழியினுடைய வளமை கொஞ்ச அளவு இருந்தா கூட அந்த மொழியை பின்பற்றுகிற மக்கள், அந்த மொழியை தாய்மொழியாக கொண்ட மக்கள் அதை பன்மடங்கு உயர்ந்து பேசுகிறார். ஆனால் தமிழன் ஒரு மிகச்சிறந்த மொழியை, உலகத்தின் முதல் மொழியை தாய்மொழியாக கொண்டும் கூட அந்த மொழியை கற்கவே தயங்குகிறார். அந்த மொழியை கற்பதில் கூட இப்ப அவருக்கு தயக்கம் இருக்கிறது. தமிழ் மொழியை கற்பதற்கு இப்பொழுதே பல தலைமுறைகள் விருப்பப்படுவதில்லை. அரசு பள்ளிகளில் கூட தமிழ் வழி கல்வியை புறக்கணித்து விட்டு ஆங்கில வழி கல்வியை தேர்ந்தெடுக்கும் நிலையில் தான் இன்றைய பெற்றோர்களும் குழந்தைகளும் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க அன்பிற்குரியவர்களே. தமிழ் தான் எங்கள் மூச்சு, தமிழ் தான் என்று எங்கள் பேச்சு என்றெல்லாம் பேசி திரிந்த திமுகவின் ஆட்சி காலத்தில் ராயபுரம் பகுதியில் சென்ட் பீட்டர் ஸ்கூல் என்ற பள்ளியிலே நாயகி என்ற ஒரு ஆசிரியர், அவர்கள் ஒரு குழந்தையின் காதை திருகி காதின் ஜவ்வு கிழியும் அளவுக்கு காதை கிழித்து விடுகிறார். என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, அந்த பையன் மற்ற குழந்தை எந்த குழந்தையும் அடிக்கல, மற்ற குழந்தை எந்த குழந்தையும் எந்த பொருளையும் திருடல. அவன் என்ன பண்ணிருக்கான்? தமிழில் பேசி இருக்கான். தமிழில் பேசினான் என்ற ஒரே ஒரு குற்றத்திற்காக அவனுடைய காது ஜவ்வு கிழிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழின் நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. இது மட்டுமா? தமிழ்நாட்டில் தமிழின் ஆதிக்கம் மட்டும் இல்ல, தமிழர்களின் ஆதிக்கமும் கிடையாது. அடிமட்ட தொழில்களில் இருந்து மேல் மட்டத்தில் இருக்கிற அதிகாரி பதவிகள் வரைக்கும் வட இந்தியர்களுடைய ஆட்சி அதிகாரம் என்பது அதிகமாயிருக்கு. இன்று கொத்தனார் வேலை செய்யறதுக்கு கூட நம்ம அவனை எதிர்பார்க்கிறோம். மிகப்பெரிய பதவிகளில் எல்லாம் வட இந்தியர்கள் இருக்கிறார். ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பு 70 விழுக்காட்டிற்கு மேலாக நாங்கள் தமிழருக்கு வாய்ப்பு வழங்குவோம், அதற்கான சட்டத்தை ஏற்றுவோம் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்களே, நீங்க 70 கொடுக்க வேணாம், எத்தனை கொடுத்தீங்கன்றத மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. எத்தனை கொடுத்தீங்க? தமிழனுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தாலும் சரி இதுவரையும் வழங்கப்படவில்லை. தமிழனுக்கு அவனுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே ஒரு குணம் உண்டு, அது அறம்னு சொல்லி நாம விட்டு கொடுத்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்திக்கிட்டே இருந்தோம்னா இந்த இனம் கடைசியில சுடுகாடுல எரியிற பிணமா தான் இருக்கணும். தமிழ் இனம் மெல்ல மெல்ல அழிந்து போகுது. தமிழ் இனம் மெல்ல சாகும் என்ற வாக்கியத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தமிழ் இனமும் இப்பொழுது மெல்ல செத்துக் கொண்டிருக்கிறது. எனது அன்பு உடன் பிறந்தார்களே, இந்த தமிழினத்தை காக்க வேண்டும் என்றால் தம் தாய்மொழியை காக்க வேண்டும். தாய்மொழியை காக்க வேண்டும் என்றால் ஆட்சி மொழியாக, அலுவல் மொழியாக நம்முடைய தாய்மொழியை கொண்டு செல்ல வேண்டும்.
நம்முடைய தாய்மொழியை ஆட்சி மொழியாகவும் அலுவல் மொழியாகவும் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும். நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால்தான் இந்த நிலத்தில் தமிழன் வாழ்வா, தமிழும் வாழும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.